السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. آمنا بالله صدق الله المولانا العلي. ஆடும் மலர்களிலும் அலை பாயும் கடல்களிலும் கூவும் குயில்களின் குரல்களிலும் கேட்க செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்விற்கு புகழனை. முல்லையாம் காற்றிலே வீசும் தென்றலை போல் நல்லே மரப்பரப்பும் நம்பகமான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தால் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், துஆக்கள், நல்லடியார்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக என்று கூறி, இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ, இந்த ஜும்ஆ தினத்தன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் பிறந்தார்கள். அவர்கள் பிறந்தது மக்களுக்கு நேர்வழி காட்டுவதன் மாத்திரமல்ல, ஒரு வசந்த தென்றலாகவே அமைந்தார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமையிலே யானை ஆண்டு சொல்லக்கூடிய அந்த யானை ஆண்டிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்புவியிலே பிறந்தார்கள். என்னங்க யானை ஆண்டு என்று சொல்றீங்க? யானை ஆண்டு என்று சொன்னால், ஆபிரகாம் என்ற அரசன் கஅபத்துல்லாஹ்வை இடிப்பதற்காக அந்த நாட்களில் தான் இடிப்பதற்காக வந்தான். 1000 யானை படைகளுடன் கஅபத்துல்லாஹ்வை இடிப்பதற்காக ஆபிரகாம் என்ற அரசன் வந்ததின் காரணமாக அந்த நேரத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்களிலே பிறந்ததினால்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யானை ஆண்டு திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் பிறை 12 எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று நாம் கூறுகிறோம். ஆபிரகாம் என்ற அரசன் அவனை இடிக்கின்ற கஅபத்துல்லாஹ்வை இடிப்பதற்காக முற்படுகின்ற நேரத்திலே கஅபத்துல்லாஹ்வை கிட்ட கூட வர முடியல. 1000 அந்த யானைகளும் மேல ஆரம்பித்து விட்டது. கஅபத்துல்லாஹ்வை இடிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வீட்டை இடிப்பதற்கு எந்த குமாரனும் முடியாது. அவனுடைய வீட்டு அவன் பாதுகாக்க மாட்டானா? ரப்புல் ஆலமீன்
அவனுடைய வீட்டை இடிப்பதற்கு வரலாமா? ஒதுக்கி யானை ஒரு யானை வந்த பெற்றாரு. ஆனால் எத்தனை ஆணை அந்த யானைகளோட அப்படிய வந்து இடிச்சு தரமாட்டமாக்குறாங்க. கங்கணம் கட்டி வளர்க்கின்ற நேரத்தில் அது பெரிய வரல சொறி வாங்கப்பட்டது. யானை என்ன செஞ்சது? உள்ள அப்படியே இழுத்து காது வந்து கீழே போகுது. ஆக அந்த காபத்துல்லாவை இடிப்பதற்கு முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தாகவும் இருக்கார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறந்த போது வத்தி கிடந்த நதிகள் எல்லாம் பெருகெடுத்து ஓடத் தொடங்கின. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில பிறந்த மாத்திரத்திலே செய்தானங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அப்படியே மண்ணை அள்ளி வாரி போட்டு ஓடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலே செவிப்பான மக்களான அளவிலே செவி குறைகள் எல்லாம் என்ன செஞ்சு உழைக்க தொடங்கின. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் நபி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருள் நபியாக இருப்பதன் காரணமாக, ஒரு அற்புதமான நபியாக இருப்பதன் காரணமாக, ஒரு மனிதராக பூமியில வந்ததின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தாலே மக்கமா நகரிலே ஜீவிய அந்த ஆறுகள் எல்லாம் ஜீவாற்றுகள். ஆறு இருந்தால் தானே தண்ணி இருந்தால் தானே விவசாயம் பண்ண முடியும். அப்ப வத்தி கிடந்த அந்த ஆறுகள் எல்லாம் பெருகெடுத்து ஓடுச்சு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆ பரக்கத்து இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சில நாட்களிலேயே அம்மையா ஆமீனா அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? சிறு குழந்தையா இருக்கின்ற நேரத்திலேயே இறந்து போயிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலே பிறந்தார்கள், ஆனால் தாயை இறந்து விட்டார்களே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமுது ஊட்டுவதற்கு பால் கொடுப்பதற்கு யாருங்க வருவா? பெரிய ஒரு வசதி படைத்தவர்களும் அல்ல, குலத்தால் வசதி படைத்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோத்திரத்தால் மிக உயர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கு, அவர்களை கவனிப்பதற்கு, அவர்களை அமுது ஊட்டுவதற்கு அந்த காலகட்டத்தில் செவிலி தாய்மார்கள் இருப்பார்கள். செவிலி தாய்மார்கள், செவிலி தாய்மார்கள் என்று சொன்னால் பணத்தை மாசம் மாசம் கொடுக்கணும். ஒரு மாசத்துக்கு பால் கொடுக்குனாக்கா இவ்வளவு கிரைய தொகை என்று கொடுக்கணும். அப்படி சம்பாதித்து களத்தை ஓட்டக்கூடிய செவிலி தாய்மார்களும் இருந்தார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமுது ஊட்டுவதற்கு, பால் ஊட்டுவதற்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு இடத்துலயா போய் கேட்டாங்க, ஒவ்வொரு தாய்மார்களிடத்திலே போய் கேட்டாங்க, இந்த பிள்ளைக்கு பால் கொடுங்க, மிகப்பெரிய பரக்கத்து கிடைக்கும், எவ்வளவு தருவிய? அதுதான் ஒன்றுங்களே அளவுக்கு. அப்படி என்றால் நாங்கள்லாம் கொடுக்க முடியாதுங்க. அப்படி என்றால் அந்த இந்த குழந்தைக்கு நாங்கள் வந்து எப்படி பால் ஊட்டுறது அப்படி என்று மறுத்து விடுவார். ஒரு அம்மையார் கலிமத்து சக்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முன் வந்தார்கள். பால் ஊட்டுவதற்கு, அமுது ஊட்டுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமுது ஊட்டுவதற்கு முன் வந்தவர்கள் கலிமத்து சக்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவர்கள் எப்படி இருந்தாங்க? மெலிந்த தோற்றத்துடன், ஒட்டிய உடலுடன் அவர்கள் காணப்பட்டார்கள். இவர்களா போய் பால் கொடுக்க போறாங்கன்னு ஒரு ஆச்சரியம் தான். அன்புக்குரியவர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமுது ஊட்டுவதற்காக முன் வந்தார்கள்.
கலிமத்து ஷஹதியா ரலியல்லாஹு தஆலா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமுது ஊட்டினார்கள். அமுது ஊட்டக்கூடிய நேரத்தில் சுரக்காத பாபு சுரப்பி என்ன செஞ்சிச்சு? சுரக்க ஆரம்பிக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பரக்கத்தால அவர்களுக்கு அமுது ஊட்டுவதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இருந்த பிணிகளை அகற்றினார். அவர்களுக்கு உடல் ரீதியான ஒரு நோய் இருந்தது. அந்த நோயையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தால அவர்களுக்கு அமுதுவதற்கு முன் வந்ததின் காரணமாக கலிமத்து ஷஹதியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உடலை நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தான். மெலிந்த உடலை ஆரோக்கியமான நல்ல ஆரோக்கியமான உடம்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த காலகட்டத்திலே கலிமத்து ஷஹதியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் மெலிந்து காணப்பட்டன. சரியான முறையில் பால் கொடுப்பதற்கு அது முன்வரல. அந்த ஒட்டகங்கள் எல்லாம் செழிப்பான குழுகுழுந்து வளர ஆரம்பித்தது. நல்ல பால் கொடுப்பதற்கு வந்தது. அவர்களுடைய வீட்டில் இருந்த விவசாயங்கள் எல்லாம் காய்ந்து கிடந்தன. அவர்கள் வீட்டில் இருந்த விவசாய நிலங்கள் எந்த ஒரு குறுக்கு சரியா வளர்க்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டியதன் காரணமாக கலிமத்து ஷஹதியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விவசாயங்கள் எல்லாம் செழிப்புடன் வளர தொடங்கின. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய செழிப்பை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான். அப்போதான் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற செவிலி தாய்மார்கள் எல்லாம் நினைச்சாங்களாம், ஆனா முகமதுக்கு நாம் அமுதூட்டினால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பழக்கத்து கிடைச்சிக்குமே. நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதை தட்டி கழிச்சிட்டோமே. நமக்கு நாம சரின்னு சொல்லியிருக்கலாமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டுவதற்கு நாம் முன் வந்திருக்கலாமே. நாம் பேரம் பேசினோமே, இவ்வளவு கிரையம் தடிக்கலான்னு கேட்டோமே. அவர்கள் எதுவுமே கேட்காம இருந்ததுனால அவர்களும் என்ன செஞ்சிட்டாங்க, மிகப்பெரிய லெவல்ல அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்தானே. நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முஹம்மதுக்கு நான் அமுது ஊட்டினால் நானும் கலிமத்து ஷஹதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்று நானும் விவசாயத்தில் மும்முரமான முறையில் நல்ல செல்வாக்கு நம்ம வீட்டுக்கு கிடைச்சிருக்குமே. நம்முடைய ஒட்டகங்கள் எல்லாம் நல்ல பால் கொடுப்பதற்கு நல்ல செழிப்பான முறையிலே பால் கொடுக்குமே அப்படின்னு போராமைப்பட்டார். அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, ஆமினா இறந்து போயிட்டாங்க, அப்துல்லாவும் இறந்து போயிடுறாங்க. இவங்களுக்குன்னா பால் கொடுத்தாக்கா யாரு கிரையத்தொகை தருவார்கள் என்று அவர்கள் சாதாரண முறையில் நினைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சாதாரணமாக நினைத்த அந்த செவிலி தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக கலிமத்து ஷஹதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செஞ்சு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பரக்கத்தை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. இதன் காரணமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமுது ஊட்டியதன் காரணமாக அன்புக்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறந்ததன் காரணமாக அந்த மாதத்தை நாம் என்ன சொல்றோம், வசந்த காலம். ரபியுல் அவ்வல்னா என்னங்க, வசந்த காலம். வசந்தம் வந்தது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிகப்பெரிய வசந்தம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போனாலே, அவர்களுக்கு அருகாமையிலே போனாலே வசந்தம் தான். அவர்களே ஒரு தென்றல். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகப்பெரிய நறுமணம் வாய்ந்தவர்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே நடந்து சென்றாலும் அவர்களுடைய மேனிக்கு என்ன செய்து நிழல் கொடை கொடுக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நடந்து சென்றால் வெயில் அடிக்குது என்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேகம் என்ன செய்யும், நிழல் கொடுக்கும். அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் இன்று வரைக்கும் உலகம் ஃபுல்லாக என்ன செய்றாங்க, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகிமை இந்த உலகத்திலே எல்லோருக்கும் கிடைக்கப்பட்டது. முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தார் அனைவர்களுக்கும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசந்தமாகவே திகழ்ந்தார்கள். அனைத்து மக்களுக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசந்தமாகவே இருந்தார்கள். இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்த அனைத்து மக்களுக்கும் அறவழி காட்ட வந்தவர்கள் தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அளவுக்கு அதிகமான முறையிலே நேசிப்பது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காதவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். மன்னஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களுடைய தாய் தகப்பரை விட, உங்களுடைய மனைவி மக்களை விட என்னை புகழாதவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான், இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, மலக்குமார்கள் என்ன செய்றாங்க, நபி மீது ஸலவாத் சொல்றாங்க. அதன் காரணமாக மூமின்களே நீங்களும் என்ன செய்யுங்க, புகழுரைங்கள். ஸலவாத்னா என்னங்க, புகழுரைங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புவியிலே 63 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். இந்த புவியிலே 63 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். 63 ஆண்டு காலத்திலே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மிக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மக்களுக்குமே ஒரு நேர்வழி காட்ட வந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ வேண்டும். அவர்கள் மீது அதிகமான முறையிலே ஸலவாத் சொல்ல வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமான ஸலவாத் சொல்வதன் மூலமாக நம்முடைய நாட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் அதிகமாக அனுபவிப்பதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய குறைகள், நமக்கு வரக்கூடிய முசீபத்துகள் அனைத்தும் அகற்றப்படுகிறது. இன்னும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமான முறையிலே புகழ்வது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புவியில ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்திருக்கிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் என்ன செய்யணும், நாம் சங்கையுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து பார்ப்பது, அவர்களை புகழ்ந்துரைப்பது, அவர்களுடைய போதனைகளை மக்களுக்கு சொல்வது, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைவுபடுத்துவோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்தாமல் எந்த உலகத்திலேயும் மனிதர்களே இல்லை. இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் நினைவுபடுத்துகிறார்கள். மேலை நாடுகளிலையும் கூட என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயர் உச்சரிக்கப்படுகிறது. எழுத்து வடிவத்திலையும் முதன்மையாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் தான் முதன்மையாக காணப்படுகிறது. ஏனென்றால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நேர்வழி காட்ட வந்தவர்கள். நாமெல்லாம் சாதாரணமான முறையில் ஒரு மனிதன் மீது கடிந்து கொண்டால் அல்லது அவன் நம்மன் மீது கடிந்து கொண்டு இரு பேர்களுக்கும் சண்டை வந்தால் நம்ம என்ன செய்வோம், அவனுக்கு விட மாட்டேன், நான் வெட்டுவேன் குத்துவேன் என்று சொல்வோம். அதே போன்று அவன் என்ன செய்வான், நான் உன்னை வெட்டுவேன் குத்துவேன் என்று சொல்வான். ஆனால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகளாக இருந்தாலும் குஃபார்களாக இருந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய நோவினைகள் கொடுத்தாலும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் சகித்துக் கொண்டார்கள். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்திலே தாயிப் நகரிலே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
கல்லால் அடித்தார்கள், முள்ளால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள், அனைத்தையும் சகித்துக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி. நபிமார்களுக்கு சாதாரண நம்முடைய மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏகப்பட்ட நோவினை ஏற்படுத்தார்கள். மிகப்பெரிய வரலாறுகள்லாம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் சகித்துக் கொண்டார்கள். எதற்காக? இந்த உலகத்திலே உம்மத்துகளுக்காக. உம்மத்துகள் நல்லபடி மேன்மை பெற வேண்டும், அவர்கள் ஹிதாயத்து பெற வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து கஷ்டங்களையும் தைத்திருந்தார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று மாமனிதர் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? மாமனிதர், மனிதர்களே புனிதர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை புகழ்வதற்கு நம்ம என்ன செய்ய யோசனை பண்ணணும்? அவர்களை புகழ்வதற்கு, அவர்களை நினைவுபடுத்துவதற்கு யோசனை பண்ணணும். சாதாரணமாக அவன் மனுஷனுக்கு போராடுனா, சுதந்திரம் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு கொண்டாட்டம் கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் அவனை எப்படி செய்யறோம்? நினைவு கூறுவோம் சாதாரண மனிதருக்கு. அப்ப உலகத்தார்கள் அனைவர்களுக்குமே அறவழி காட்ட வந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நினைவை, அவர்கள் அந்த பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்குகிறது? சிறுக்கு கிடையாது. சில பேருக்கு சொல்றாங்க அது சிறுக்கு பிதாத்துக்கு. சிறுக்குக்கும் பிதாத்துக்கும் முதல்ல அர்த்தம் புரியுது. சிறுக்கு என்பது அதாவது ஒரு கடவுளை என்ன செய்வது? உருவம் கொடுத்து வணங்குவது. சிறுக்கு என்பது ஒரு உருவம் கொடுத்த ஒரு கடவுளை என்ன செய்வது? வணங்குகிறது. அதுதான் சிறுக்கு. பிதுஅத் என்றால், பிதுஅத் என்பது தவறான பாதையிலே செல்வது. அதான் பிதுஅத், தவறான செயல்கள் செய்வது. அதான் பிதுஅத். இவர்களுடைய அர்த்தம் முடியாமல் சிலருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்பக்கூடியவர்களே, இந்த உலகத்துல நாம் செஞ்சாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்வதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்குது. அதனால புகழ் வேண்டாம் என்று ஒரு தரப்பு சொன்னால், அவர்கள் அந்த புகழக்கூடாது என்று எந்த ஹதீஸ் கிரந்தத்திலையும் காண கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழக்கூடாதுங்க, என்னை புகழாதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக எந்த ஹதீஸ்களையும் காணப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதன் மூலமாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், இந்த உலகத்தில் அதிகமான பாவம் செய்திருந்தால், ஒரு கால் மறுமையிலே நரகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்ம புகழ்ந்து கொண்டிருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு பண்ணுவாங்க. குறிப்பான மனிதர்களுக்கு, குறிப்பான மூமின்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? சிபாரிசு பண்ணுவாங்க. அந்த சிபாரிசை எப்படி பெறுவது? எப்படி பெறுவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்துரைத்துக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் மீது அதிகமான முறையிலே ஸலவாத் சொல்வது. சல்லு நீ ஸலவாத்தை சொல்லு என்று மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறது. ஸலவாத் சொல்வதன் மூலமாக நமக்கு என்ன நன்மை கிடைக்காதா? ஸலவாத் சொல்வது கூடாது என்று கேட்கிறதா? அதுக்கு முன்னாடி ஸலவாத் சொல்றாங்க. மூமின்களே நீங்களே ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஆயத்தை என்ன செய்ய மாட்டாங்க? அதை வாசிக்க சொல்ல மாட்டாங்க, அதை ஓதி பார்க்க மாட்டாங்க. அவர்களுக்கு எது தோதுவோ புதிய ஏற்பாடை போன்று, பழைய ஏற்பாடை போன்று, கிறிஸ்தவர்களை போன்று பைபிளை மாற்றி பேசுற மாதிரி நம்முடைய இஸ்லாமிய சன்மார்க்கத்தை கிடையாது. சன்மார்க்கம் என்பது ஒரே மார்க்கம் தான். அதுல எந்த ஒரு பிரிவுமே கிடையாது. இஸ்லாத்துல மாத்திரம் எந்த ஒரு பிரிவுமே கிடையாது. இஸ்லாமிய அவன் மூமின் என்றுதான் பார்க்கணும். அவன் கோத்திரத்தாலோ அல்லது அவனுடைய அந்தஸ்தாலோ உயர்ந்தவன் கிடையாது. ஒரே குலத்திலே ஒரே சமுதாய மக்கள் தான் இஸ்லாமியர்கள். அவர் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே இஸ்லாம் என்பது எந்த ஒரு பிரிவும் பிளவுபடுத்தக்கூடிய மார்க்கம் கிடையாது. இந்த மார்க்கம் என்பது ஒரு சன்மார்க்கம்.
இந்த மார்க்கம் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதுதான். ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த தவறு ஏழைக்கு ஒரு நியாயமும் பணக்காரர்களுக்கு ஒரு நியாயமும் கிடையாது. ஒரே சட்டம் தான். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட தீனுல் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாமல் இருப்பது அது நமக்கு ஒரு கை சேதம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு குர்ஆன் அவர்கள் வந்தது, அல்லாஹ் தஆலா குர்ஆன் அவர்களுக்கு தான் இறக்கினார். அவர்கள் முகமதா வந்திருக்காங்க, ஒரு தீர்க்கதரிசியா வந்திருக்காங்க. அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களுக்கும் தலைவராகவும் இருக்கிறார். அனைத்து நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஆயுள் காலம் இருக்கும் வரை, நம்முடைய ஆயுள் காலம் இருக்கும் வரை அவர்களை புகழக்கூடியவர்களாக, நல்ல மனிதர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக, சீரர்களாக, முத்தகீன்களுடைய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com